அன்பே சிவம் பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன். நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், நிறைய கோவிலுக்கு போயிட்டேன், நிறைய வேண்டுதல். நான் செய்யாத வேலையே இல்லை. ஆனால் எனக்கு விரயம்தான் ஆகுது. எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு விடிவு காலம்தான் இந்த ஒரு எபிசோடைய தாட். நிறைய பேர் நான் பணம் சம்பாதிக்கிறேன், விரயமாகுது, சேப்பே செய்ய முடியல. என்னால் பணத்தை என்னால் தேக்கி வைக்க முடியல, பணத்தை சேமிக்க முடியல. நான் 1 ரூபாய் சம்பாரித்தேன் அப்படின்னா 2 ரூபாய் விரயமாகுது. அதே மாதிரி அவரவர் பொருள். இப்போ எனக்கு நகை, எனக்கு தங்க நகையே சேர மாட்டேங்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். எனக்கு என்ன வருவாய் வர மாதிரி தான் இருக்குது, ஆனால் விரைய செலவாகுது. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகத்துவமானது, பவர்ஃபுல்லானது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் அவசியம் பதிவு போடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய கற்பூரத்தில் நிறைய விதவிதமான கற்பூரம்லாம் வருது. எல்லாமே கெமிக்கல் தானே. இதில் ஒரு மகத்துவமான ஒரு ப்ராசஸ் என்னென்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் மட்டுமே இருந்தால் போதுங்க, உங்கள் வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் எப்படி சால்ட்டை கையில் வச்சு வேண்டிட்டு தண்ணியில் கரைக்கிறீங்களோ, பச்சை கற்பூரம் அதே போல் பச்சை கற்பூரத்தை ஒரு பிடி எடுங்க, 2 கையிலையும் நல்லா வேண்டுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ முதல்ல யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ யூனிவர்சல், தேங்க்யூ காட், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. அப்படியே அந்த ப்ராசஸ் சொல்ல சொல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ வலிமை உள்ளது. அதே போல் நீங்கள் சொல்கிற வார்த்தை எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி சொல்லணும். பாசிட்டிவாக சொல்லணும், மொழியை நெகட்டிவாக சொல்லக்கூடாது. எப்பவுமே உண்ணும் உடல் மட்டும் சேரும், எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும். நீங்கள் என்ற எண்ணங்கள் அப்படியே போய் தாக்கும். அதனால தான் ஒரு சிலராக சொல்கிறேன், நீங்கள் நல்ல எண்ணமாகவே யோசனை பண்ணுங்கள். கடன் 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 அதை மட்டுமே எண்ணத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, அந்த கடன் தான் அதிகமாகவோ சொல்யூஷன் கிடைக்காது. அதனால் என்னென்னா, பணம் தேவை தானே. உங்களுக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றணும். மாற்றுறதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, பச்சை கற்பூரத்தை எடுத்துகிட்டு நல்லா வேண்டிட்டு நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ண. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை எரிச்சாவே போதும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அதனை எரிச்சாவே போதும். இல்லை அப்படின்னா 15 நாளுக்கு ஒரு முறை. அது எப்போ எரிக்கணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த கிழமையில், பிறந்த தேதியில் எரிச்சாவே சூப்பராக இருக்கும். இதே பச்சை கற்பூரத்தை உங்கள் பீரோவில் வச்சிங்கனாவே பணம் தங்கும். இதே பச்சை கற்பூரத்தை நீங்கள் தீபம் ஏற்றுற தீப எண்ணெயில் போட்டாலே தெய்வீக ஆற்றல் நிரம்பி வழியும். இதே பச்சை கற்பூரத்தை நீங்கள் தூளாக்கி குளிக்கும் தண்ணியில் போட்டாவே தரித்திரம் விளங்கும். நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியாக ப்ராசஸ் ஆகும். அதனால் நீங்கள் இதை டெய்லி ஃபாலோ பண்ணணும். எந்த அளவுக்கு ஒரு பிடி பச்சை கற்பூரத்தை வச்சுக்கின்னு கொஞ்சம் நேரம் உங்கள் பூஜை அறையிலையோ, இல்லை நீங்கள் பெட்ரூம்லேயோ, இல்லை ஹால்லையோ நல்லா சிவ 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 சிவான இருங்க. எண்ண ஆற்றலுக்கு வலிமை உள்ளது. அனைத்து ஆறாவும் வேலை செய்யும். ஏன்னா பிரபஞ்சவுடைய ரகசியமே நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு எல்லாவுடைய சக்தியும் கையில் அடக்கும். நீங்கள் இதில் தான் பச்சை கற்பூரத்தை ப்ராசஸ் ஆகுது. நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ, என்ன சாமி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சாமியை மனசார வேண்டிட்டு, குலதெய்வம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா குலதெய்வத்தை கொஞ்சம் நேரம் நல்லா வேண்டுங்க.
நீங்களே உணர்வீர்கள். எப்படின்னா அந்த ஆற்றல் எப்படி இருக்குதுன்னு. முன்ன இருந்த வந்து ஒரு ப்ராசஸுக்கு இந்த பச்சை கல்மரை கையில் வச்சு நீங்கள் வந்து ஒரு வேண்டும்போது அது ஒரு மகத்துவமே வேறு. வேண்டிட்டு அதை அப்படியே வச்சுடுங்க. அது அந்த காற்றுல வந்து கரையக்கூடிய ஒரு தன்மை, தெய்வீக ஆற்றலை தரும். நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும். வாரத்துக்கு ஒரு முறை ஆவியானா விட்டுருங்க. சுத்தமாக எனக்கு ஆவி ஆயிடுச்சு அந்த ஒரு வாரத்தில் அந்த பச்சை கற்பூரமே நான் வேண்டிய பச்சை கற்பூரம் இல்லை, நான் ஒரு தட்டில் வச்சேன், இல்லைன்னா விட்டுருங்க. திருப்பி வேறு பச்சை கற்பூரம் இடுங்க. அந்த பச்சை கற்பூரம் இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை அதை எரிக்க வேண்டும். எப்போ எரிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ, எந்த தேதியில் பிறந்தீங்களோ கிழமை தேதியில் எரிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து திங்கக்கிழமை பிறந்தா திங்கக்கிழமை எரிச்சிடுங்க. இல்லை நான் 1ஆம் தேதி பிறந்தேன்னா அந்த 1ஆம் தேதி எப்போ வருதோ அப்போ எரிச்சிடுங்க. நீங்கள் இதை வந்து தொடர்ந்து செய்ய 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 உங்கள் வாழ்க்கை மாறுவது 1000 மடங்கு ஒரு உண்மையான விஷயம். 100% சொல்லிடலாம் வாழ்க்கை எப்படி சேலஞ்சாக மாறுது அப்படின்னு மாதிரி. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவ் தாட்டில் தான் எதுவுமே செய்ய முடியல. இதை செய்யலாமா அதை செய்யலாமா மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். கிரகம் எப்படி தெரியுமா வேலை செய்யும்? நவகிரகமும் வேலை செய்யும். ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப டெவலப்பாக இருக்கணும் அப்படின்னா வந்து 99 எழுதி பாக்கெட்டில் வச்சு பாருங்கள். உங்கள் கர்மா பிரகாரம் அதை வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ஓஹோன்ற ரிசல்ட் தெரியும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக ரிசல்ட் தெரியும். ஏன்னா அவங்கவுங்க கர்மா பிரகாரம் உடனுக்குடனே வேலை செய்வதை நீங்கள் உணர்வீங்க. முதல்ல உங்கள் ஃபோன் நம்பரை செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன டிஜிட்டில் வருது அப்படின்னு. உங்கள் வந்து பிரவியன் விதின், அதான் தேதி மாதம் வருஷம், அதை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு நம்பரை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களை அந்த எண்ணை எப்படி ஆட்கொண்டு அது உங்களை வந்து எண்ணை எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுதுன்னு நீங்களே உணர்வீங்க. ஆனால் ஒரே ஒரு ட்ரிப்ஸு, பாக்கெட்டில் 99 எழுதி வைங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஒரு சிலருக்கு உடனுக்குடனே வேலை செய்யும், ஒரு சிலருக்கு லேட்டாக வேலை செய்யும். வேலை செய்யறது உறுதி. ஏன்னா அவரவர் கர்மாவுக்கு பலாபலன். ஏன்னா அவரவர் என்ன செய்தார்களோ அதே மாதிரி பலாபலன் கண்டிப்பாக அனுபவிப்போம். பச்சை கற்பூரத்தை மறக்காமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி உறுதி. அவ்வளோதான். ஏன்னா இதே பச்சை கற்பூரத்தை எங்கே வைக்க சொல்லியிருக்கிறேன்? பீரோவில் வைக்க சொல்லியிருக்கிறேன். இதே பச்சை கற்பூரத்தை வந்து தீபம் போடுற தீப எண்ணெயில் போட ஏற்றிட்டு அந்த எண்ணெயில் கலந்து ஏற்ற சொல்லியிருக்கிறேன். அதே போல் இதே பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு குளிக்க சொல்லியிருக்கிறேன். இதே பச்சை கற்பூரத்தை வீட்டு மாப் பண்ணுறாங்கல்ல அதில் போட்டு, ஏன்னா ஒரு டைமில் வந்து எபிசோடு போடும்போது சொல்லியிருப்பேன், ஒரு பிடி உப்பு, ஒரு சிட்டிக்கு மஞ்சள், பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு வீட்டை தொடங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதை போட்டாலும் வேலை செய்யும். இதெல்லாம் என்ன வேலை செய்யும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிட்டாவே உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வந்து யூனிவர்சல் வந்து கனெக்ஷன் கொடுக்கும். அதுதான் யூனிவர்சலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கிறேன். எப்போவுமே யூனிவர்சலுக்கு நீங்கள் தூங்கி எழுந்தவுடனே நன்றி சொல்லுங்கள். தூங்கும் போதும் வந்து படுக்கையில் படுக்கிறீங்க இல்லையா, அப்பயும் வந்து நன்றி சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொரு பிரச்சனையில் அனுபவிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையாகணும், வாழ்க்கை வந்து சக்ஸஸாக நகர்த்தணும், நீங்கள் சூப்பராக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னா இதுதான் ட்ரிப்ஸ். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்பவுமே உங்கள் வந்து பாக்கெட்டில் நீங்கள் வச்சுருக்கிற மணி பார்சலை ஒரு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு போட்டு பாருங்கள். அந்த மணி பர்ஸ் எப்பவுமே பணம் வடியாமல் இருக்கும். பணம் வந்து விரையாகிறத குறைக்கும். அவசியம். நிறைய பேர் வந்து யூடியூப் என்ன சாமி திடீர்னு வந்து யூடியூப் நிறுத்திட்டீங்க அப்படின்னு மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டீங்க. மன்னிக்கவும். ஏன்னா நான் வந்து காலங்காலமாக வந்து ஒரு ப்ராசஸ் வந்து போடும்போது ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக வெளியில் போயிட்டுருக்கிறேன். யூடியூப் வந்து சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்குது. அவசியம் வந்து இந்த நிறைய பேர் வந்து யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பி அப்படின்னு வந்து டைப் பண்ணாவே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணி வச்சிங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கை மாறணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ட்ரிப்ஸே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு சிலருக்கு வந்து உப்பு மாற்றிருக்குது வாழ்க்கை அப்படின்னா உங்களுக்கு வந்து பச்சை கற்பூரம் மாற்றும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு பொருள் மாற்ற முடியல, அவங்க வாழ்க்கையை வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரிப்ஸ் வந்து உங்களை வாழ்க்கையை சேஞ்ச் ஆக்க வைக்கும். யூடியூப்பில் லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு அடித்தாவே நிறைய வந்து ட்ரிப்ஸ் போட்டிருக்கிறேன்.
நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறேன். எலுமிச்சம்பழம், பச்சை கற்பூரத்தை பற்றியும், தர்பையை பற்றியும் நிறைய வந்து ஆன்மீகத்தில் என்னெல்லாம் பொருள் யூஸ் பண்ணுறாங்களோ அது எந்த அளவுக்கு வேலை செய்யுது. ஆனால் நம்பிக்கைதாக எப்போவுமே வாழ்க்கை. நீங்கள் எந்த அளவுக்கு நம்பி ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிசல்ட் வந்து 100%. நம்பிக்கை இல்லாமல் ஏதோ யூடியூப்பை பார்த்துட்டோம், ஏதோ 2 வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, அது அவருக்காக நான் செய்வோம் அப்படின்னு மாதிரி செய்யாதீங்க. உங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அதை தொட்டாவே வேலை செய்யும். யாருக்காவது வந்து தெய்வீக ஆற்றல், இப்போ வந்து என் மேலே சாமி இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, நீங்கள் பச்சை கற்பூரத்தை வச்சு அந்த சாமியை அழைச்சி பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்களே வந்து உங்கள் மேலே இறங்குறத நீங்களே பார்ப்பீங்க, நீங்களே பேசுகிறத பார்ப்பீங்க. அந்த உணர்வு உங்களுக்குள்ளே தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மகத்துவமான ஒரு ப்ராசஸ் தான். நீங்கள் எங்கே போனாலும் சரி வந்து சும்மா இருக்கிற கற்பூரத்தை வாங்குறதோட பச்சை கற்பூரத்தை எடுத்துன்னு போங்க, பாக்கெட்டில் வச்சுங்க. எப்பவுமே வந்து அதை வாசனைக்கு அவ்வளோ வேலை. அதுக்கு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. தெய்வீக ஆற்றலை வந்து தரக்கூடியது. நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும், இப்போ வந்து ஆண்டவர் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா பச்சை கற்பூரத்தை வந்து தீர்த்தம் கலந்துட்டு அதை துளசிலாம் வச்சுட்டு அதெல்லாம் தருவாங்க, பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி வந்து நிறைய வந்து இப்போ பாருங்கள், திருப்பதியில் வந்து லட்டுலாம் கூட பச்சை கற்பூரத்தை கலக்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, சுபிட்சமாகுது இல்லையா. அதனால் வந்து நீங்கள் சுபிட்சமாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், சக்ஸஸாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ட்ரிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பச்சை கற்பூரத்தை வேண்டுங்க, 1 வாரம் தொடர்ந்து வேண்டிட்டு அந்த பச்சை கற்பூரம் ஆவியானால் விட்டுருங்க. இல்லை அப்படியே இருக்குது அப்படின்னா அதை எரிச்சிடுங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு பிடி எடுக்கலாமா, இல்லை வந்து ஒரு பிடி அப்படியே ஒரு முஷ்டி பிடி, ஒரு அவரவர் கைப்பிடிக்கு தகுந்த போல் வச்சுட்டு அழகாக வந்து சிவசிவான் நிமிர்ந்து உட்காந்துட்டு குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ யூனிவர்சலில் வந்து எப்படி யூனிவர்சலில் நம்ம கேட்குறோமோ அதே போல் வந்து தேங்க்யூ எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி 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 நன்றி, நான் சுபிட்சமாகிறதுக்கு நன்றி 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 நன்றி, எனக்கு பணம் கிடைத்து விட்டது, பதவி கிடைத்து விட்டது, என்ன உங்களுக்கு வந்து தேவையாக இருக்குதோ கிடைச்சதுன்னு சொல்லிவிட்டு நல்லா வேண்டிட்டு வச்சுருங்க. ஒரு சிலர் பச்சை கற்பூரம் கையில் வச்சோடனே சாமி அர்த்தம் நீங்களே பார்ப்பீங்க, உணர்வீங்க. அதை தான் வந்து ஒரு சிலர்னா சாமி கட்டு போட்டுருக்குறாங்க சொல்லல, கட்டுக்கள் உடைக்கப்படும் அப்படி மாதிரி தான். அவசியம் இதை செஞ்சுட்டு நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி வந்து கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன வந்து மிராக்கள் நடந்ததோ அந்த மிராக்களை போடுங்க. எல்லாமல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாரையும் நன்றாக வச்சுக்கணும் அப்படின்னு மாதிரி உங்களுக்காக நான் யூனிவர்சிட்டியோட வேண்டுறேன். எனக்காக நீங்கள் வேண்டுங்க. எல்லாமல்ல இறைவன் சூப்பராக சுபிட்சமாக சக்ஸஸாக நம்மளை வழி நடத்துவார் அப்படின்னு மாதிரி இந்த எபிசோடு முடிக்கிறேன். ஹரி ஓம் தத் தத். நமச்சிவாயும் 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 நமச்சிவாயும்.